பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கக்கூடாத சில விஷயங்கள்ல ஃபியர் ஒன்று, அதாவது பயம், தயக்கம்னு சொல்லலாம், ஹெசிடேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸ் மேனுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மேன் ஃபியரோ ஸ்டேஜ் ஃபியரோ எந்த ஃபியருமே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் உடச்சிட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நீங்கள் கஸ்டமரை நேரடியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தாலுமே லேபர்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலுமே நீங்கள் அந்த லேபர்ட டீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கணும். ஸோ அதுவுமே இந்த இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசுறதுக்கோ இல்லை ஒரு வேலை சொல்கிறதுக்கோ அவங்க ஏன் சரியாக செய்யலைன்னு கேட்குறதுக்கோ எல்லாத்துக்குமே கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தயக்கம் இது எல்லாமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு அன்ஃபிட் தான் சொல்லணும். இந்த ஹேபிட்ல ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகாது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுற ட்ரை பண்ணுங்க. எல்லாரோடையும் ஈஸியாக ஜெல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டராக மாறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கஸ்டமரோட டீல் பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் எடுக்கிற இடத்துல அவங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அவங்கள்ட்ட ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய டீல் பேசணும். ஸோ கஸ்டமர்ஸோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், உங்கள் லேபர்ஸ் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும். அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த தயக்கம் ஒரு பெரிய தடையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசினா தப்பாக எடுத்துக்குவாங்களோ, கொஞ்சம் ரூடாக பேசினா கோச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி பழகுறதுங்கிறத அந்த ஹேபிட்டே இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி ஜெல்லாக ஒரு ஹேபிட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இது மாதிரி பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.